வணக்கம். இன்னைக்கு எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கும். கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு முக்கியமான ரெசிபி இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட இந்த பொரியல். எங்கள் கோயம்புத்தூர்ல எல்லாங்க, அதாவது கொங்கு பெல்ட்ல எல்லாம் அரிசி பருப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கடுப்பானுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப முக்கியங்க. எங்களுக்கு ஒரு சோறு இருந்தால் போதும், அந்த சோறை டேரக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அது இல்லாமல் ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறது. வீட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எப்பவுமே இருக்குங்க. எப்போ பாரு அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த பொரியல் பண்ணிடுவோம். அரிசி பருப்புக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சாப்பாட்டுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் சரி, ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போனா நம்மளோட மனோமணி அக்கா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுப்பத்தை வச்சிடலாங்க. என் ஸ்டைலில் கடை, உங்கள் ஸ்டைலில் வடக்கல்ல. இது ஏன் இது மட்டும் சொத்து விட்டீங்க? நாளைக்கு போடுங்க. அடுத்த ரெசிபி ரெடி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். வித் ஸ்கின்னோட தான் போடுவீங்க. அந்த காலையெல்லாம் இப்படியே தான் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் தோலை எடுக்க மாட்டாங்க. அந்த காலம்லாம் நம்மளுக்கு எந்த காலம் தெரியாது. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மனோமணி அக்கா வீட்டு சைடில்? இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஓ, செய்யலாம். ரொம்ப நாளாக ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மனோமணி அக்கா வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணவே இல்லை. முக்கியமாக இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற அந்த காயை வச்சு பண்ணுற அந்த பொரியல் பண்ணவே இல்லையே சொன்னாங்க. ஸோ உடனே பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணுறோம். சரி, இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். கத்திரிக்காய் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், காஞ்ச மிளகாய் 4-5 நம்பர், கருவேப்பிலை 2 இனுக்கு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1/4 மூடி துருவி எடுத்துக்கலாம், கோல்டு வின்னர் 100 ml. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வடக்கல் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வேக வைக்கிறோம். ஓகே, எடுத்த உடனே வேக வைக்கிறது தான். ஆமா, வேக வைக்கிறது. நம்ம தாளிப்பு போட்டு அப்படியே அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. இப்படி பண்ற டேஸ்ட் வேறயா இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு காய் கட் பண்ணி வச்சிருக்க பக்கத்துல எப்படி வேணாலும் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வித் ஸ்கின்னோட தான் போடுவீங்க? ஆமாங்க, தோலோட தான் போடணும். தோல்லையும் எல்லாத்துலயும் சத்து இருக்குங்க. இப்பதாங்க தோல் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். அந்த காலம் எல்லாம் இப்படியே தான் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் தோலை எடுக்க மாட்டாங்க. அந்த காலம் நம்மளுக்கு எந்த காலம் தெரியாது. நம்ம வீட்டுல இருக்க நம்ம அம்மா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கழுவிட்டு அப்படியே அரிஞ்சு போடுவாங்க. சரி, ஓகே, போட்டலாமா? போட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நான் டெய்லி சொல்லிட்டு வரேன். ஏன்னா இப்போ நீங்கள் நான் அப்படி சொல்லதுனால நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். ஸோ இப்போது நம்ம போடும்போது அந்த உருளைக்கிழங்கு கத்திரி 2மே சேர்த்து போடுறோமா, இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு போடுறோமா? இல்லை, 2 சேர்த்தியே போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ஆமாம். ஓகே, அப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வந்துடும். அப்போது மசிஞ்சிடாத கத்திரிக்காய்? இல்லை, அதாவது கத்திரிக்காய் கொஞ்சம் மசிஞ்சிடும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசாக இருக்கும். சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு சாப்பாட்டில் இது நல்ல முக்கியமாக சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கத்திரிக்காய் போட்டுடலாங்க. சரி, ஸோ சேர்த்து போட்டுருவோம். இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடுறோம். ஆமாம், சாம்பார் தூள் போட்டு வேக வச்சிடுறோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த இடத்துல கத்திரிக்காய் பர்டிகுலராக இந்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும். பச்சை கத்திரிக்காய் இல்லை நாட்டு கத்திரிக்காய் இல்லை வேற எதுனா கத்திரிக்காய்னா இருக்கா? இந்த பச்சை கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு, பச்சை கத்திரிக்காய் போடுறேன். நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சா அது போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். அந்த பெரிய கத்திரிக்காயா இருக்குங்கல்ல, நீளமா நீட்டா பச்சை கலர், அது போடக்கூடாதுங்க. அது சீக்கிரம் குழஞ்சு போய் டேஸ்ட் இருக்காதுங்க. இதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. ஓகே, கத்திரிக்காய் போடுச்சு, அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொடுங்க. இந்தாங்க மஞ்சத்தூள் தாங்க. ஓகே, மஞ்சத்தூள். அடுத்தது மிளகாத்தூள். இந்தாங்க. அந்த கடலைப்பருப்புலாம் தாளிப்பு லாஸ்ட் ஆமாங்க, அதால தாளிப்புல. சரி, ஓகே. இது எதுக்கு போடுறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிக்குங்க காரம். அந்த டேஸ்ட் இதுல இறங்கிடும். இப்போ வேக வைக்கும் போது இதுல போட்டுருக்கா, அதனால பொடி இதில் போடுறோங்க. ஓகே. அடுத்தது கொஞ்சம் டேஸ்ட் சாம்பார் தூளுங்க. ஓகே, சாம்பார் தூள்னா நம்ம வீட்டில் அரைக்கிறது. ஆமாங்க, அது குழம்பு தூள் சொல்லுவாங்க. இல்லைங்க, குழம்பு தூள் வேற, சாம்பார் தூள் வேற. இது நீங்க அரைக்கிறதா? ஆமாங்க, தேவைப்பட்டா கேட்டா தரலாம். தரலாங்க. ஓகே, சரி, மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, அந்த சாம்பார் பொடி, அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்ட உடனே அப்படியே
அந்த 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 மசாலா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த மாங்கால மசாலா போட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாரு கலர். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன இதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடுறோங்க. சரி ஓகேடா. ஆனா இந்த மசாலா போட்ட பிறகு வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். ஆமாங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு தண்ணிலேயே வந்து அந்த மசாலா வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கும், கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் தான். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த காய் வந்து முழுமையா வெந்த பிறகு தாளிப்பு போடுறோமா இல்ல அந்த காய் ஒரு 80% வெந்த பிறகு தாளிப்பு போடணுமா? ஒரு 80%, 70-80% வெந்த உடனே தாளிப்பு போட்டு கடைசியா தேங்காய் போட்டு இறக்குறோம். சரி ஓகேடா. இப்போ வெந்திருக்குமா காய்? வெந்திருக்கும். 2 தடவை இடையில வந்து எடுத்து கிளறி விட்டு தண்ணி தெளிச்சு மூடி வச்சிருக்கிறேன். இப்போ முக்காவாசி வெந்திருக்கும். பார்த்துட்டு அடுத்தது தாளிப்பு போட்டுடலாங்க. அப்ப வெந்த பிறகு இந்த காய் வேற தட்டுல மாத்திடுறோமா எப்படி? இல்லைங்க, வேற வடக்கல் வச்சு தாளிச்சு இதுல கொட்டுறோம். சரி ஓகே. அந்த காய் அந்த கத்திரிக்காய் 1-2 அடு முழுசா இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பாருங்க முக்காவாசி வெந்துருச்சு பாருங்க. ஓகே. கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது வந்து தாளிப்பு போட்டு தேங்காய் போடும்போது சரியா போயிடும். அந்த காய் நசிக்கட்டுங்களேன். காய் வந்து உருளைக்கிழங்கு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் பஞ்சு போல இது ஆல்மோஸ்ட் 80% ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அத கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. சரி ஓகே. இந்தாங்க. இப்போ தாளி போடலாமா? ஆமா, இது இறக்கி வச்சிட்டு அடுத்து ஒரு வடக்கல் வச்சிரலாங்க. இந்தாங்க. போடலாம். ஓகே, கீழ வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் வடக்கல் வச்சாச்சு. அதாவது கடாய். என் ஸ்டைல்ல கடாய், உங்க ஸ்டைல்ல வடக்கல். மாத்தி சொல்லக்கூடாதுல்ல. சரி ஓகே. என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற கோல்டு வின்னர் ஊத்திக்கலாங்க. சரி ஓகே. எவ்வளவு தாளிப்புக்கு கம்மியா தான் ஊத்திக்கலாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு தாங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகாய் வேண்டாம்ல? ஆமாங்க. இந்தாங்க கடலைப்பருப்பு. ஓகே. நம்ம கடலைப்பருப்புல தேவையான அளவு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தப்பு இல்லை. ஆனா மென்னு தானே சாப்பிட்றோங்க. அதுக்கடுத்து வெங்காயம் கொடுங்க. இந்தாங்க வெங்காயம். சின்ன வெங்காயம் போடுறேன், இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, கட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். 1/2 இல்ல 1/3 கட் பண்ணிருக்கீங்க. எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. இது ஏன் இது மட்டும் சொத்து விட்டீங்க? நாளைக்கு போடுங்க. அடுத்த ரெசிபி ரெடி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இல்ல இதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்தாங்க கருவேப்பிலை. அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இந்தாங்க வரமிளகாய் தாங்க. ஏற்கனவே அங்க காரத்துக்கு போட்டிருக்கிறோம், 2 பொடி போட்டிருக்கிறோம். சரி ஓகே. அதனால இது பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தாளிப்போட இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. நல்லா இது 90% வதங்கிரும் இதுலயே. அப்புறம் எடுத்து கொட்டுறோம். ஏன்னா அது 2 நிமிஷம் தான் அதில் வைப்போங்க, தேங்காய் போட்டுருவோம். அதனால இதுலயே நல்லா வதக்கிட்டு எடுத்து கொட்டிடலாம். அப்போ வெங்காயம் அந்த பச்சை வாசனை கூடாது. ஆமாங்க, வெந்திருக்கணும். சரி ஓகே. அப்போ வதக்கிட்டு காட்டுங்க. காட்டுறேன். இப்போ பாருங்க நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஓகே. இது போதுமா? இதான் பக்குவமா? இதுதான் பக்குவம். அப்ப இந்த உருளைக்கிழங்கு கொட்டிடலாமா? கொட்டிடலாம். தம்பிக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாது. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்த சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கு. ரைட் ஓகே. வேக வைக்கிற பக்குவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. சரி இந்தாங்க தேங்காய். அது இன்னொன்று மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக மிக்ஸ் பண்ணுங்க சரிங்களா? போட்டு நீங்கள் தேங்காய் போட்டு பெட்டிட்டீங்கன்னா அது கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு மசிஞ்சு போச்சுன்னா அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி ஆகிடும். ஆமாம், இந்த போண்டாக்கு ரெடி பண்ணுறது பொரியலாட்டா இருக்காதுங்க. தேங்காய் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாங்க. கலக்கி விட்டோம்னா நல்லா எல்லா பக்கம் கலந்துக்குங்க. அவ்வளோதான். சரி நான் டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். கொடுங்க இந்தாங்க. தட்டு ரெடியா போய் வச்சிருக்கேன். பாருங்க தம்பி தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா, அப்புறம் இவ்வளவு சுட சுட செஞ்சு தரீங்கன்னா அப்புறம் எப்படி? கொடுங்க. சாப்பிடுங்க, சுட சுட சாப்பிடுங்க, ஊதி சாப்பிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு அப்படி வெட்டினா அது கேக் வெட்டுவோம்ல, ஆமா, அந்த பக்கத்துக்கு மெது மெது மெதுன்னு இருக்கு. இது சாப்பாடோட ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அரிசி பருப்பு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்.
அந்த உருளைக்கிழங்கா கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் தான் ஃபஸ்ட்டு நிற்குது. ஏன்னா அந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கா, அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கோம், 1-2 கடலைப்பருப்பு, அந்த வெங்காயம் நம்ம பல்ல கடிக்கும் போது சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்குலே நம்ம வீட்டில் எப்பவும் வறுவல் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குது. சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் வந்து அந்த சுட சுட அந்த தக்காளி ரசம் பண்ணீங்கல்ல, ஆமாம், அந்த தக்காளி ரசத்துக்கு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். தயிர் சோறு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. அரிசி பருப்பு, தக்காளி சாப்பாடு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். வெரி குட். சிம்பிள். அதிகமான காரம் இல்லை, அதிகமான எண்ணெய் இல்லை, வேலை அதிகமாக இல்லை, டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. இதில் முக்கியமாக கவனிக்க டிஷ்னா அந்த வேக வைக்கிற பக்குவமாக மிக்ஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, நம்ப கொடுங்க. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி பலகாரங்க, கார வகைகள், பொடி வகைகள் எல்லாமே பண்ணுறோங்க. முருங்கை பொடி, சாம்பார் பொடி எல்லாமே பண்ணுறோம். ஸ்வீட் காரம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி எல்லா பக்கமும் அனுப்புகிறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.